வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி ஒரு டைவர்ஸ் கம்யூனிட்டி, ஓகேங்களா? நிறைய மக்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜிடேரியனாக இருப்பாங்க. சில பேர் வந்து எகிட்டேரியன் சொல்லுவாங்க, அதாவது வெஜ்ஜு ஆனால் முட்டை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே நான் சாப்பிடுவேன், ஆனால் வந்து அதில் பீஃபு போர்க் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஃபு சாப்பிடுவேன் ஆனால் போர்க் சாப்பிட மாட்டேன்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பீஃபு போர்க்கு எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் அப்படின்ற பேர் ஒரு கும்பல் இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்லேருந்து வர்றது எதுவும் நான் சாப்பிட மாட்டேன்னு இருப்பாங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியே டைவர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது வெஜ் சாப்பிடலாமா நான்வெஜ் சாப்பிடலாமா, எது வந்து பெஸ்ட் ஃபுட்டு அப்படின்றத வீடியோவில் வந்து டீகோட் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெஜிடேரியன்ஸ் எடுத்துப்போங்க. வெஜிடேரியன்ஸ்ன்றது என்ன? அதாவது எந்த விதமான அனிமல் ப்ரோட்டீனை எடுக்காமல் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ். அதாவது மாமிசம், அதாவது அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எக்ஸாம்பிள் முட்டையாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், கோழி, இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வகைகள் பிளான்ட்ஸை சாப்பிட்றது தான் பியூர் வெஜிடேரியன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த வெஜிடேரியன்ஸில் ஜென்ரலாக என்னென்ன இருக்குது அப்படின்ற போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஃபுட்டு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிங்க. ஒரு மனிதருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உயிர் வாழும் போது ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தேவை அப்படின்னும் போது எது வந்து எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா முதல் முக்கியமான விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது குளுக்கோஸ். இதான் உடனே எனர்ஜியை கொடுக்குது. ரெண்டாவது, இந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னும் போது தான் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் அப்படின்றது வருது. அதே மாதிரி இந்த தசைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ், இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன், அதாவது புரோட்டீன் சத்து. ஸோ மெயினாக நம்மளோட ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன், இது முக்கியமான ஒரு 3 அங்கங்களாக இருக்குது. இதோட சேர்ந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் அதர் அங்கங்கள் இருக்குது. அதுதான் என்னென்னா விட்டமின், மினரல். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அந்த எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது, கொஞ்சம் வேலைகளை ஸ்பீட் பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வருது. இப்போ எக்ஸாம்பிள் விட்டமினுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி இதெல்லாம் இருக்குது. அதே மினரல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியமு, பாஸ்பரஸ், இதெல்லாம் வந்து ஒரு சில மினரல்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களா, பியூர் வெஜிடேரியன், அவங்களுதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. ஆனால் அவங்க எதில் வந்து கொஞ்சம் குறைபடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புரோட்டீனில் குறைபடுறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி விட்டமினில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 வந்து குறைபடுறாங்க. இது 2 தான் இந்த வெஜிடேரியன்ஸ்க்கு கிடைக்காத விஷயமா வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு விட்டமின் B12 அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த நரம்பியல் ஃபங்க்ஷனுக்கு, ஓகேங்களா, நம்ம மூளை நரம்பு இதெல்லாம் நல்ல வேலை செய்யணும் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டமின் தேவைன்னா விட்டமின் B12 தேவை. இந்த விட்டமின் B12 வந்து எங்கே மெயினாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டில் தாங்க கிடைக்குது. மீட்னா என்னன்னா வந்து கறி வகைகளில் தான் கிடைக்குது. அப்போ அது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேர் வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கொஞ்சம் நரம்பு இது கொஞ்சம் வந்து குத்துற மாதிரி இருக்குது, கையெல்லாம் மறுத்து போகுது அப்படின்வாங்க. B12 லெவல் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன சார் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சார் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்கு B12 இன்ஜெக்ஷனோ B12 டேப்லெட்டோ போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இல்லை சார் அப்போ வெஜிடேரியன்ஸில் B12 இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் தெரியுமில்ல, நம்ம ஒரு வகையான கீரை வகை, அந்த மாதிரி கீரை வகைகள் நிறைய எடுத்தோம்னா B12 கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு டெய்லி ஒரு 10 கட்டு கீரையாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், கஷ்டமாச்சே. ஓகேங்களா? அப்போது இந்த வெஜிடேரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் உங்களோட விட்டமின் B12 லெவல்ஸை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு புரோட்டீன். வெஜிடேரியன்ஸ் வந்து புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலா இந்த மாமிசத்தில், அதாவது இந்த மீட்ஸில் தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், இந்த அனிமல் ப்ரோட்டீன்ஸ். ஆனால் பிளான்ட்டில் ப்ரோட்டீனே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்குது. அப்போ என்னென்ன சார் பிளான்ட்டில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட டைரி ப்ராடக்ட்ஸ்ங்க. இப்போ நம்மளோட பால், பன்னீர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரோட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயாலையும் நல்ல பிளான்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இதை தாண்டி கடலை வகைகள், தால், மூங்கு, சென்னா, இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இது எதுவுமே
இந்த அனிமல் இருக்கிற அதாவது இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ப்ரோட்டீனுக்கு ஈடாகாதுன்றது உண்மை. இப்போ வந்து ஒரு நான் வெஜிடேரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்றாருன்னும் போது அதே அதில் கிடைக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இவங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து இந்த டாலில் வந்துட்டு இவ்வளோ சாப்பிட்டா தான் கிடைக்கணும் போது ரொம்ப சாப்பிட்றது கஷ்டம். ஸோ நீங்கள் வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோட்டீன் குறைபாடும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஃபுட்டில் டெய்லி மில்க் கொஞ்சம் தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க. சென்னா பன்னீர் மாதிரி வகைகள் தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா சோயாஸ் வந்து டெய்லி சங்க்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் குறைபாடும் வரும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வெஜிடேரியன்ஸ்க்கு B12 ப்ரோட்டீனை தாண்டி மீது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ஆமாம், இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், அரிசி இருக்குல்ல கார்போஹைட்ரேட் வந்துருச்சு. ஃபேட்டு ஆமாம், பால் வெண்ணெய் தயிர் எல்லாமே ஃபேட்டு தானே, முடிஞ்சிருச்சு. மல்டிவிட்டமின்ஸ் காய்கறி பழங்களை தாண்டி என்ன விட்டமின் மினரல், ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு டேக் ஹோம் மெசேஜ், உங்களுக்கு கிடைக்காதது B12 மற்றும் ப்ரோட்டீன். B12 நீங்கள் கிடைக்கணும்னா வந்துட்டு சீரியலாக செக் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நிறைய பச்சை கீரை வகைகள் அதிக அமௌண்ட்டில் சாப்பிடணும். ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் சென்னா, மூங்கு, தால், பன்னீர் இதெல்லாம் கிடைக்கும். அதை தாண்டி அப்படியே நம்மளுக்கு இல்லைன்னா வந்து ஒரு சில சப்ளிமெண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வெஜிடேரியன்ஸ் பொறுத்து. ரெண்டாவது எகிட்டேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க ப்ளஸ் எக்கு மட்டும் எடுத்துப்பாங்க. இது ஒரு நல்ல ஐடியாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் இல்லைல்ல, இப்போ முட்டைன்னு ஒரு பொருளை சேர்த்த உடனே ப்ரோட்டீன் உள்ளே வந்துடுது. அப்போ அவங்களுக்கு மசில் பில்டிங், பாடி பில்டிங் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு கிடைச்சிருது. ப்ளஸ் ப்ரோட்டீன் வெறும் மசில் பில்டிங் மட்டும் கிடையாது, மற்ற நிறைய அமினோ ஆசிட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த எகிட்டேரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் கிடைச்சிருது. அப்போ இந்த எகிட்டேரியனுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த B12 குறைபாடு இருக்குல்ல. ஏன்னா B12 அனிமல்ஸில் தானே அதிகமாக கிடைக்குது. அப்படின்னும் போது அந்த B12 டெஃபிஷியன்சி உங்களுக்கும் வரும்ன்றதால இந்த எகிட்டேரியன் குரூப்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா B12 மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பச்சை கீரைகள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்றது உங்களுக்கான ஒரு ஐடியாவாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பியூர் நான் வெஜிடேரியன்ஸ். பியூர் நான் வெஜிடேரியன்ஸ்னால் என்ன, எனக்கு வெஜ்ஜே பிடிக்காது, நான் சாப்பிட்டாலே அது கறி மீன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இருந்தாங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த நான் வெஜிடேரியன்ஸ் இந்த வந்து இருக்காங்களேங்க, அவங்க வந்து ஒரு காய்கறி சாப்பிடல, பழம் சாப்பிட மாட்டேன்றாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க. காலையில் எழுந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பாயா, மதியானம் பிரியாணி, நைட்டு இது அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் இதே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தவிர அவங்க எந்த விதமான காய்கறி பழங்கள் சாப்பிடல அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு என்னென்ன குறைபாடு வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் அடி வாங்குவாங்க. விட்டமின்ல எஸ்பெஷலி B12 இருக்கு. ஆமாம், விட்டமின் B12 இருக்கு அந்த கறிகளில். ஆனால் எந்த விட்டமின்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் A, விட்டமின் C, விட்டமின் E, விட்டமின் K அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்குது, காய்கறி மற்றும் பழங்களில் தான் கிடைக்குது. அப்போ பியூராக நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த விட்டமின்ஸை ஃபுல்லாக லாஸ் பண்ணும் போது ஏகப்பட்ட குறைபாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஆன்சராக இருக்குது. அப்போ பியூர் நான் வெஜிடேரியன்ஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் குறைபாடுகள் வரும், மினரல்ஸ் குறைபாடுகள் கொஞ்சம் வரும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து வந்து இல்லை. அப்போ நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறது தான் வந்துட்டு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு விட்டமின் மற்றும் மினரல் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ரைட்டு, இப்போ எல்லாரை பற்றியும் நான் ஓரளவுக்கு பேசிட்டேன். பியூர் நான்வெஜ்ஜு, எகிட்டேரியன், பியூர் வெஜிடேரியன், இவங்க எல்லாரை பற்றியும் பேசிட்டேன். ஓகேங்களா? ஆனால் இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க தாங்க பெஸ்ட்டு. என்னென்னா வெஜ்ஜும் சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன், எக்கும் சாப்பிடுவேன். எக்குனாலே நான்வெஜ் அப்படின்னு இந்த கும்பல் வந்து நம்புவோம். ஓகேங்களா? இந்த மூணுமே சாப்பிட்றவங்க தான் பெஸ்ட்டு. ஏன், அவங்களுக்கு தேவையான விட்டமின், மினரல், ADEK எல்லாமே வெஜ்ஜிலேருந்து கிடச்சிருது. கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் வெஜ்ஜிலேருந்து கிடச்சிருது. ப்ரோட்டீன்ஸ் எக்குலேருந்து கிடச்சிருது. இந்த விட்டமின் B12, ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், மசில் பில்டிங் எல்லாமே நான்வெஜ்லேருந்து கிடச்சிருது. அப்போது மூணுத்தையுமே சேர்ந்து சாப்பிட்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டயட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த விதமான ஜாதியோ மதமோ அந்த ஆங்கிளில் நான் எதுவுமே பேசலை. நான் பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா வெஜிடேரியன் தான் சிறந்தது கிடையாது, நான் வெஜிடேரியன் தான் சிறந்தது கிடையாது, எகிட்டேரியன் தான் சிறந்தது கிடையாது. அப்போ எது சிறந்தது அப்படின்னா எல்லாமே சேர்ந்து உட்கொள்ளி கரெக்டான லெவலில் சாப்பிட்றது தான் சிறந்தது. அப்போ இது பேர் தான் என்னென்னா பேலன்ஸ்ட் டயட். அப்போ யார் ஒருத்தவங்க பேலன்ஸ்ட் டயட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குறைபாடும் வராமல் நல்லா இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே பேலன்ஸ்ட் டயட் எடுங்க அப்படின்றது நம்ம ஆன்சராக இருக்குது. அதே மாதிரி யாரோட
இதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் ப்ரோட்டீனுக்கு என்னென்னலாம் சாப்பிடலான்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். வெஜிடேரியன்ஸ்க்கு B12க்கு என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தேன். நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்குலாம் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே கலந்த ஒரு சமூகமாக தான் நம்ம இருக்கோம். அப்படின்றதுனால எல்லாரோட ஃபுட்டையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரு பேலன்ஸ் டயட்டாக எடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு நம்ம ஆரம்பிச்சது இப்போ எப்படி நம்ம முடிக்கிறோம்னா வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் அப்படின்னு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.